நீங்கள் சொன்ன நல்ல ஒரு அப்சர்வேஷன். அதாவது பார்த்தவொடனே வீடியோ எடுத்து ஷூட் பண்ணுறாங்க, இது செல்ஃபோன் எடுத்து. இன்றைக்குள்ள ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ரியாலிட்டி என்ஜாய் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த போக்கு குறைஞ்சிருச்சு. உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கன்னியாகுமரி போகிறோம், போய் நம்ம வந்து சூரிய உதயத்தை பார்க்குறோம், சன்ரைஸ் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உண்மையிலே சன்ரைஸை பார்க்குறான்னு யோசிச்சு பாருங்க. யாருமே கிடையாது. மேபி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து நீங்கள் உண்மையிலே சன்ரைஸ் பார்க்குறவங்க. அவங்க பூமராக இருப்பாங்க. பூமராக இருப்பாங்க, கரெக்டு. மீதி எல்லாமே ஷூட் பண்ணுறாங்க. அது என்னமோ நீ தான் கடைசியாக சூரியன் உதிக்க போகிற மாதிரியும் நாளைக்கு வந்து உதிக்காத மாதிரியும் அவ்வளோ மும்பரமாக ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, அதை ஷூட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, லைக்ஸ் பண்ணுவாங்க, அனுப்பாங்க. இப்போ நம்முடைய ஸ்கூல் ஆண்டு விழாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வருவாங்க. பேரண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு குடும்பத்தில் 5 பேர் வந்து 5 பேரும் மொபைலில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அஃபிஷியலாகவே வந்து ஃபோட்டோகிராஃபர் வச்சு அங்கே ஷூட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அப்போ எல்லாம் நான் ஷூட் பண்ணேன் அப்படிங்கிறது ஷூட் பண்ணி அப்போ எல்லாருமே மீடியா பர்சனாக மாறுறாங்க. இது முக்கியமான பாயிண்ட், மீடியா பர்சன். ஸோ நீ கரண்ட் ட்ரெண்டுனாக்கா முன்னாடி வந்து நாங்களாம் மீடியா பர்சன், அவங்களாம் ஆடியன்ஸ், அந்த ட்ரெண்டு உடஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மீடியா பர்சன். இப்போ விஜய்க்கு உள்ள பிரச்சனை தான். இப்போ எல்லாருமே அப்போ தான் விஜய் பார்த்த மட்டும் கிடையாது, பார்த்து நான் ஷூட் பண்ணேன். அப்போ ஷூட் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் என்ன? பார்த்தேங்கிறதுக்கான எவிடன்ஸ் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. நான் பார்த்தேன், தொட்டேன் அப்படின்னா அதுக்கான உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நானே எவிடன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். அவர் தொட்டதுக்கான, பார்த்ததுக்கான, அவர் கை கொடுக்கறதுக்கான எவிடன்ஸை நானே க்ரியேட் பண்ணுறேன். அப்போ இது ஒரு மெமரியில் இருக்கிறது மட்டும் இல்லை, இது பல பேருக்கு போய் சேரணும். அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் சேரணும். இவங்களை பார்த்தேன், நான் பார்த்தேன், அதை பார்த்தேன், நான் செல்ஃபி எடுத்தேன், நானே ஷூட் பண்ணது, நானே பார்த்தது. அப்போ ஒரு ஃபில்ம் மேக்கருங்கிற அந்த மனநிலையும் வந்துடுது. இது வந்து ஜென்சிக்குடைய ஒரு முக்கியமான ஒரு பெக்யூலியர் குவாலிட்டின்னு சொல்லலாம். அது வந்து விஜய்க்கு வந்து பர்ஃபெக்டாக அப்ளை ஆகுது. அப்போ அவங்க பார்க்க வர்றதுக்காக மட்டும் கிடையாது, மாறாக அவரை ஷூட் பண்ணி அவரை படம் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து பெரும்பாலும் டக்கு நம்ம செல்ஃபோன் எடுக்கிறது பார்க்குறோம். இது விஜய்க்கு இதுக்கு ஒரு ரோல் மாடல் தான். நான் அவருமே நீங்கள் பல ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவரே ரசிகர் நிற்க வச்சு அவரே செல்ஃபி எடுக்கிறார் இல்லையா. அப்போ அதுவே ஒரு மாடல் என்ன அவர் காமிச்சிட்டார் இல்லையா, அந்த மாடல் இவங்க பின்பற்றுறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விஜய் மாடல்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிஹேவியரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவெளியில் டிப்பிக்கல் ஜென்சியாக தான் அவர் நடத்தையே இருக்கும். அதாவது அவருடைய ரசிகர்கள் எப்படி பொது வெளியில் நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவருடைய நடத்தையுமே இருக்கும். அவர் இந்த ஊர்வலம் வர்றாருல்ல, அந்த ஊர்வலத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் ரூல்ஸை மதித்து அந்த ஊர்வலம் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் கூட வரவனும் மதிக்க மாட்டான், அவருமே மதிக்க மாட்டார். ஒரு டிப்பிக்கல் உதாரணம் நான் சொல்கிறேன், இது குறையாக சொல்லலப்பா, நான் அப்சர்வேஷன்ஸு நான் சொல்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவர் வர்றாரு, அவர் வண்டி போயிட்டு இருக்கு, பேரலாக இந்த மீடியா வண்டி ஒன்று வருது. அவர் தாகம் எடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன், எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு தெரியல. இவர் வண்டியில் இருந்துட்டு அவர் கையை முதல்ல நீட்டுறாரு, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் நீட்டுறாரு. 2 வண்டி மூவிங்கில் இருக்குது, இவர் வண்டி மூவிங்கு, பக்கத்தில் இருக்கிற வண்டி மூவிங்கு, ரோடு ஃபுல்லாக பிளாக்டு, எல்லாமே இவருடைய தொண்டர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வண்டி மூவிங்கில் இருக்கையில் இவருடைய ஜன்னல் வழியாக முதல்ல நீட்டுறாரு, எட்டலை. அப்படின்னு உடனே உடம்பு முழுக்கவே பாதி வெளியில் நீட்டி இவ்வளோ தூரத்துக்கு போய் அவர் நீட்டுறாரு. அவன் மீடியாக்காரன் அங்கே இருந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்குறான். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? சாதாரணமாகவே பஸ்ஸில் போகும்போது போட்டிருக்கிறான், கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்றான். கையை கூட வெளியில் நீட்டக்கூடாது, கொஞ்சம் நீட்டிட்டோம்னாக்க டிரைவர் கண்டக்டர் திட்டுவாங்க உள்ளே நீட்டாகிறான்ட்டு. இவர் உடம்புவே அப்படியே வெளியில் நீட்டுறாருங்க. வெளியில் உடம்பு வெளியில் இருக்குது, கையை அதுக்கு மேலே போகுது. 2 வண்டி மூவிங்கில் இருக்குது, நின்றுட்டு இருக்கும்போது கொடுத்துட்டாங்கன்னா அது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த மாதிரி பிஹேவியர். அடுத்து அவர் மூவிங்கில் இருக்கிற வண்டி மேலேயே பையன் வந்து ஏறுறான். அதை என்கரேஜ் பண்ணுறது மாதிரி தான் அவருடைய நடத்தையே இருக்குது. அவங்க கொடுக்குற கீழேருந்து கொடுக்குறத வாங்குறாரு, மேலேருந்து கொடுக்குறத வாங்குறாரு. எந்த இடத்துலையுமே இவங்க பண்ணுறது சரியில்லை. அதாவது பொது வெளியில் போகிற வர்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியது, அடுத்து அவங்களுடைய உயிருக்கே அது ரிஸ்க்காக இருக்கக்கூடியது அப்படின்ற அந்த சென்ஸே இல்லை. ரிஸ்க் எடுக்கிறது, உயிரை போனால் என்ன அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதையும் பொருட்படுத்தாமல் அந்த த்ரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே மையமாக வச்சு செய்கிறது. அடுத்து பாருங்கள், இன்னொன்று இப்போ ரீசெண்டாக அவர் வீட்டில் உள்ளே இருந்து ஏணியை போட்டு காம்பவுண்டு சுவரில் ஏறி வெளியில் நிற்கிற ரசிகர்களுக்கு கை காட்டுறாரு, தரிசனம் கொடுக்குறாரு. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க?
காம்பவுண்ட் வாலில் ஒருத்தர் ஏறுறான் அப்படின்னா அடுத்த வீட்டில் இருந்து மாங்காய் கிங்காய் பிடுங்கிறதுக்காக இருக்கும், ஏதாவது ஒன்று பறிக்கிறதுக்காக இருக்கும். இவர் அல்லது என்ன பண்ணணும், இந்த ரஜினி ஜெயலலிதா அவங்க மாதிரி வீட்டிலேயே பால்கனி கீழ்கனி ஏதாவது ஒன்று செட்டப் பண்ணி வர்ற ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுக்கலாம். அந்த தரிசனம் கொடுக்கறதவே இவர் தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தவே எப்படி ஜென்சிஐஸ் பண்ணுறாரு பாருங்க. இந்த இவங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜில் அதை செய்கிறாரு. மற்றவங்க வந்து அவங்க அந்த மரபு ரீதியாக கன்வென்ஷனலாக அவங்க பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த கன்வென்ஷனவே உடைக்கிறார். உடைச்சிட்டு இவர் வந்து இது பண்ணுறாரு. கன்வென்ஷனவே உடைச்சிட்டு டிராஃபிக் ரூல்ஸ் என்ன, ஐ டிஃபை ஆல் த ரூல்ஸ், என்னுடைய ரசிகர்கள் அதை இது உடைக்கிறது மாதிரி நானும் உடைப்பேன் அப்படின்றது மாதிரி தான் இந்த முழுக்க நீங்கள் அவருடைய பிஹேவியர் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த விதத்தில் தான் இவருக்கு 50-51 வயசு ஆயிட்டாலுமே கூட அவருடைய ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ, எப்படி உடல் மொழியை காட்டுறாங்களோ, என்ன மாதிரியான பொதுவெளியில் நடத்தை இருக்கோ அதே மாதிரியான மனப்போக்கு, மதிப்பீடு, நடத்தை அவரும் அதை அப்படியே 100% ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. இதை வைஸ் வெர்சா சொல்கிறதுனா, ஒருவேளை இவர் தலைவர் இப்படி இருக்கிறது தான் இவருடைய தொண்டர்களும் பின்பற்றுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து போகிறதுனால மியூச்சுவல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கிறதுனால அது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக தெரியுது இப்போ அந்த பசங்களுக்கு. அதில் எந்த குற்ற உணர்வுமே வராமல் போனதுக்கு இது ஒரு காரணம். நம்ம அடுத்தவங்களுக்கு நியூசன்ஸாக இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு ஏன் வரல அப்படின்னா, நீ ஏன் வர்றன்றான், மக்கள் ஏன் வரணும், நாங்கள் ஊர்வலமாக வர்றோம் அப்படின்னா நீ வரக்கூடாது, வந்தால் நீயும் கூட சேர்ந்து நில்லு, அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் விஜயினுடைய பிஹேவியர் அப்படி தான். இது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அரசியல் கட்சி என்பது அரசியல் படுத்தப்பட்டு கட்சி தொடங்குறதுக்கும் கட்சியை தொடங்கிட்டு அரசியல் படுத்துறதுக்குள்ள வித்தியாசம். இப்போ நான் திரும்ப எம்ஜிஆர்கிட்ட அவன் தொட வேண்டியிருக்கு. இப்போ 57 வந்து 56 எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் ஒருங்கிணைக்கப்படுது. ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு அவங்க அத்தனை பேரும் திமுக தொண்டர்களாக இருக்கிறாங்க. வெறும் ரசிகர் கிடையாது, ரசிகர்கள் மட்டும் சொல்ல முடியாது, அவங்க திமுக தொண்டர்கள். ஏன்னா எம்ஜிஆர் திமுகவில் இருக்கார், திமுக தொண்டர்களாக இருக்காங்க. எம்ஜிஆர் கட்சியோட 72 கட்சி தொடங்குறாரு. அப்போ ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேருமே திமுக தொண்டர்களாக இருக்காங்க. அப்போ திமுக தொண்டர்கள் எப்படி நடந்துக்குவாங்க? அப்போ அந்த காலகட்டத்தில் பல பயிற்சி பாசறைகள், மாநாடு நடத்துறது, தலைவர்களுடைய பேச்சை கேட்குறது, அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் போட்ட தலைவர்களுடைய பேச்சை கேட்குறது, அது புறமே அவங்களை முறைப்படுத்தப்பட்டது. அப்போ 72 பேர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது இப்படிப்பட்ட நிகழ்வு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அன்ரூலி பிஹேவியருங்கிறது கேள்விப்பட்டிருக்க முடியாது. இதுதான் வந்து அரசியல் படுத்தப்பட்டு கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது. இப்போ கட்சி தொடங்கியாச்சு, இனி அரசியல் படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வு இல்லையா, மேலே குதிக்கிறது ஏறுறது இந்த மாதிரி இடத்துலாம், இதுக்கு தொடக்கங்கிறது திரையரங்கத்தில் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் ரோஹிணி திரையரங்கம் என்ன நடந்துச்சு நம்ம தெரியும். நமக்கு அவருடைய ஃபஸ்ட்டு ஷோ என்னது ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் பண்ணப்போ அந்த டீசருங்கிறது என்ன ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அந்த 3 நிமிஷம் ஒட்டுமொத்த திரையரங்கத்தை அடிச்சு நொறுக்கி அந்த நாற்காலியெல்லாம் உடைச்சி காலி பண்ணி பார்ப்போம். அது தவறுன்னு யாராவது சுட்டி காமிச்சாங்களா? குறிப்பாக விஜய் தலைமையிலேருந்து இது தவறு, இனி நடக்கக்கூடாது அந்த கேரண்டியில். அப்போ இது ரசிகர்களுடைய இன்னொரு அடுத்த கட்ட மனநிலையாக வந்து குவாலிஃபை ஆகுது. இது அடுத்த கட்ட மனநிலை. இப்போ அப்படி ரஃபாக தான் பே பண்ணுவோம், அது வந்து கெத்து அப்படி மனசு அந்த மனநிலை வந்துடுது. அப்போ கெத்துங்கிற மலை இப்போ அடுத்தது நீங்கள் சொன்ன அத்தனை நிகழ்வுமே ஒரு கெத்தாக தான் மாறுது. நாங்கள் இப்படி தான் பே பண்ணுவோம், இது ரூல்ஸ் கிடையாது. ஒருவேளை போஸ்ட் மாடர்ன் நிகழ்வாக என்னன்னு தெரியல, இப்படி நடப்போம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, எம்ஜிஆர் ரசிகர்களில் பெரும்பாலும் படிக்காதவர்கள். மேபி ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம். பெரும்பாலும் ரசிகர்கள் பார்த்தா உங்கள் ஆய்வில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் படிக்காத ரசிகர்கள். ஆனால் இன்றைக்கி இருப்பவர்கள் படித்தவர்கள். குறைஞ்சபட்சம் 12ஆம் வகுப்போ அல்லது கல்லூரியோ படிக்காத ரசிகர் ரொம்ப குறைவு. அப்போ படிப்புங்கிறது என்னங்கிற ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. கல்வி அறிவுங்கிறது என்ன? எது உண்மையான கல்வி அறிவு? அப்போ உண்மையிலே கல்வி அறிவுங்கிறது உண்மையிலே நம்மளை நீ அந்த ஒழுக்கத்தை, அதை பொது ஒழுக்கம்னு சொல்லணும். பொது ஒழுக்கம், பொது வழியில் நம்ம நடந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குதா? அது வந்து ஒரு அரசியல் படித்தா வரணுமா, இல்லை குடும்பத்திலேருந்து வரணுமா, அது தெரியலை. ஆனால் இது ஒரு ரசிக மனநிலையாக மாறி இருக்குது. கொஞ்சம் ஆபத்தான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.